Hi friends, this is Vijay from Dhruvam Academy. Group 2 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டா நான் வீடியோ கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்க செல்ஃபா அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது இ சேவை மையம் போய் நீங்க அப்ளை பண்ணாலும் கரெக்டா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கறது நான் கரெக்டா சொல்லிடுறேன். இதுலயே இந்த ஜெயிலர் எக்ஸாம்ஸ் அதை நீங்க இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமா ஜென்ரல் தமிழ் வழியில எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதுவுமே கரெக்டா நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னைக்குமே நீங்க செல்ஃபா அப்ளை பண்ணாலும் இல்ல நீங்க ஒரு இ சேவை மையம் போய் இல்லை ப்ரௌசிங் சென்டர் மாதிரி போய் நீங்க அப்ளை பண்ணாலும், நீங்க கேண்டிடேட் அப்படின்னா நீங்க உங்க கண் பார்வையில அப்ளை பண்ண சொல்லி பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்க. உங்க சார்பா உங்க கணவரையோ இல்ல உங்க அப்பாவையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஏன்னா இப்ப வீடியோ பார்த்துருவீங்க, இதுதான் நீங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசேவை மையத்துல அவங்க அப்ளை பண்றவங்கள்ட்ட சொன்னா கூட என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, தப்பா ஒரு வேலை அப்ளை பண்ணாங்க அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் நான் இதான் போட்டிருக்கேன், மற்றவங்க எல்லாருமே இதான் பண்றாங்க, மற்றவங்களுக்கு எல்லாமே இதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு. அதனாலதான் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஒரு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பே பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இங்க நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படிங்கிறது எஸ்எம்எஸ் போனோட எஸ்எம்எஸ்ல வரலைனாலும் உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அதுல கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலைனாலும் பிரச்சனை கிடையாது. அது வரல, அதனால என்னால அப்ளை கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது டவுட் வேண்டாம். அதையுமே எப்படி போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜோ இல்ல கன்ஃபர்மேஷன் மெயிலோ வரலைன்னா கூட உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி நான் செக் பண்ணணும்னு கூட இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் நான் 2 தடவை சொல்றேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல என்ன போடுவாங்கன்னா, எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல, கன்ஃபர்மேஷன் மெயில் வரல. ஏன்னா எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மெயில் வராது. சம்டைம்ஸ் சர்வர் பிஸியா இருந்தது, எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது வர்றதுக்கு லேட் ஆகும், சப்போஸ் வராம கூட போகும். அதனால எந்த ஒரு பயமும் கிடையாது. அப்ளை பண்ணும் போதே மிஸ்டேக்ஸ் இல்லாம அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸ் திருத்துறதுக்காக ஒரு விண்டோ டைம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாம அப்ளை பண்ணும் போது மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணுங்க. முக்கியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு கிடையாது. குரூப் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இங்க 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கிலீஷ்ல நான் எக்ஸாம் எழுதுறேன், தமிழ்ல நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருக்கும். அடுத்த 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும். தமிழ் மீடியமா இருந்தா 100 கொஸ்டின்ஸ் தமிழ்ல இருக்கும், அடுத்த 100 கொஸ்டின்ஸ் 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும். ஸோ அதனால கரெக்டா நீங்க இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா இங்கிலீஷ் மீடியத்தை நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும், சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க தமிழ் மீடியம் கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்றேன், உங்க கண் பார்வையில எக்ஸாமை அப்ளை பண்ணுங்க. உங்க சார்பா யாரையும் நோட் பண்ணி கொடுத்து அனுப்பாதீங்க, அது பிரச்சனையில தான் முடியுது. ஸோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணோனையும் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு அதுல நீங்க டைப் பண்ண உடனே அதுல வரக்கூடிய முதல் லிங்க் ஓகேங்களா. ஸோ அதுல நீங்க உள்ள போயிடணும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுல நீங்க உள்ள போயிடணும். போனோனையுமே இங்க இதுதான் வெப்சைட், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட். இதுல எக்ஸாம் டேஷ்போர்டுன்னு இருக்கும். இந்த எக்ஸாம் டேஷ்போர்டை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க எழுதக்கூடிய அந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கும். கரெக்டா இதை நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் நீங்க செல்ஃபா அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் காலையில 4 மணி இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா லேட் நைட் ஒரு 12 மணிக்கு மேல அப்ளை பண்ணுங்க. நாட்கள் போக போக சொல்றேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்க லேட்டா பாக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் முடிய போகுது, அப்ளிகேஷன் டேட் முடிய போகுது, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லேட் நைட்ல பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் சர்வர் ஃப்ரீயா இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எப்படி போகும்னா இப்படி வரும், இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல இந்த பார்ட்
உங்களோட எக்ஸாமினேஷனோட நேம் போட்டு ஓப்பன் இருக்கும். இந்த இடத்துல வந்து நோட்டிபிகேஷனை பார்க்கறது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதுல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஏற்கனவே புதுசா அப்ளை பண்றவங்க இந்த பேஜ்ல நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது புதுசா எக்ஸாம் எழுதுறவங்க அது நீங்க ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இதை நீங்க ஏற்கனவே எக்ஸாம்ல அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நேரா அறிவிக்கைகள்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த அறிவிக்கைகள் அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்படி வரும். இதுல எந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த எக்ஸாமும் வந்து இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் இன்னும் வந்து அந்த டைம் வந்து முடியாம இருக்கிறதுனால அதுவுமே அப்ளை நவ் அப்படிங்கிறது காட்டும். இது அப்ளிகேஷன் எண்ட் டேட் வந்து 15/8 வரைக்கும் இருக்கிறதுனால நீங்க என்ன எக்ஸாம் அப்ளை பண்றீங்க அப்படிங்கறத கரெக்டா பார்த்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்படின்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்ளை நவுன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்றீங்க. இதை கிளிக் பண்ணும் போது உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கறது மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஐடி பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சான்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணும் போது இந்த கேப்சா போடும் போதே 2 சம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ளஸ் பண்ணி போறது மாதிரி இருக்கும். கொடுத்தோனையும் இது இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகட்டுமாங்கிற மெசேஜ்ல வரும். இப்பெல்லாம் அது கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க, ஈஸியா இருக்கிறது மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடும். இந்த டேஷ்போர்ட்ல ஏற்கனவே நீங்க எழுதின எக்ஸாம்ஸோட டீடைல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்ண போற எக்ஸாமோட டீடைல் குரூப் 2 எக்ஸாமோடது இங்க இருக்கும். சப்போஸ் இது இங்க மாதிரி தெரியல வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு மறுபடியும் உங்க பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் வரல அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உங்களோட எக்ஸாம் என்னங்கிறது அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க கிளிக் ஹியர் டு அப்ளை உங்களோட குரூப் 2 எக்ஸாமினேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இந்த முதல்ல ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே உங்களோட டேஷ்போர்ட்ல இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்றீங்க. இதை கிளிக் பண்ண உடனே முதல்ல என்ன எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இங்க வந்துடும். இதுலயும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. குரூப் 2 எக்ஸாமினேஷன் தான் நம்ம அப்ளை பண்றோமா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இந்த நோட்டிபிகேஷனை படிக்கிறதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க படிச்சு உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதுல விண்பதறர்களோட அறிவுரையை படிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவும் தேவை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அந்த குட்டி செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணிட்டு நேரா சேவ் அண்ட் கண்டினியூ. மறக்காம ஒவ்வொரு பார்ட்டும் நீங்க முடிக்க அந்த சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது கரெக்டா கொடுத்துக்கிட்டே வரணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல உங்களோட போட்டோ எய்தர் வந்து பென் டிரைவ்லயோ இல்ல மெயில்லையோ இல்ல டிரைவ்லயோ நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல சூஸ் போட்டோ கொடுத்து நீங்க பதிவேற்றம் பண்ணிக்கலாம். இந்த போட்டோ அப்படிங்கிறது 20-50 கேபிக்குள்ள இருக்கணும் சைஸ். அதே மாதிரி சைன் அப்படிங்கிறது ஒரு சின்ன வெள்ளை பேப்பர்ல ஒன்னு ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென் இல்லைன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்ல உங்களோட சைன் சிக்னேச்சரை வந்து போட்டு இதுல அப்லோட் பண்றீங்க. இதோட சைஸ் அப்படிங்கிறது 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். இதுதான் சைஸ். முக்கியமா போட்டோல இந்த இடத்துல உங்களோட நேம் ஆஸ் பர் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்து கீழே எப்ப நீங்க அப்ளை பண்றீங்களோ எப்ப நீங்க போட்டோ எடுத்தீங்களோ ஸோ அந்த டேட்டு. ஸோ இதுலயும் முக்கியமான விஷயம், போட்டோ அப்படிங்கிறது ஒரு 3 months வரைக்கும் எடுத்த போட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோவை அதை இப்ப கிராப் பண்ணி இதெல்லாம் போடாதீங்க. இப்ப கரண்ட்ல எப்படி இருக்கீங்களோ ஸோ அந்த போட்டோஸை முடிஞ்ச வரைக்கும் புதுசா எடுங்க. ஒரு 1 year 2 years பிஃபோர் எடுத்த போட்டோ இருக்கு, அது வந்து டாக்குமெண்டா இருக்கு அப்படிங்கும் போது அதை எடிட் பண்ணாதீங்க. இதுல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டோ எடுக்கணும்னே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் புது போட்டோ அதுக்கப்புறம் எடுங்க. அதுல முக்கியமா உங்க நேமும் போட்டோ எடுத்த அந்த டேட்டும் இருக்கணும். அடுத்தது அதே டேட் ஸ்டூடியோல போட்டோ எடுத்த அந்த டேட். ஏன் ஸ்டூடியோனே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுல ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போனை வச்சு அப்படியே செல்ஃபி எடுத்துறது. செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. செல்ஃபி எடுத்தது ஏஐல போட்டு கரெக்ட் பண்ணி அனுப்பாதீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு பக்கத்துல போய் கரெக்டான ப்ரொஃபஷனல் கேமரால ஸ்டூடியோல எடுங்க. பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சு எடுங்க. அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். இதுல
போட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறீங்க. இதுலயும் வந்து சிக்னேச்சரை சூஸ் பண்ணி மறக்காம சேவ் போட்டோ சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா உங்க போட்டோ கரெக்டான சைஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல தெளிவா தெரியும், சைனும் தெளிவா தெரியும். இல்ல நீங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப வந்து சைஸ் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வராது, போட்டோ இதுல உழுவாது. இத நீங்க கையோட பார்த்துக்கலாம். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு இ-சேவை மையக்காரனை போய் நீங்க நம்புறீங்கன்னா இதெல்லாம் சக்கு சக்குன்னு, ஏன்னா 100 பேர் வந்திருக்காங்கன்னா அங்க அன்னைக்கு வர காசு அமௌண்ட்டை தான் பார்ப்பான். இதெல்லாம் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதனால உங்க கண்ணு முன்னாடி உட்காந்து அப்ளை பண்ணுங்க. இது தெளிவா வந்துருச்சான்னு தெரியுது, விசிபிளா தெரியுதா, சேவ் போட்டோ கொடுத்துட்டு விசிபிளா தெரியுதான்னு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. இது வரல, போட்டோ வரலன்னா ஹால் டிக்கெட் வரும், ஆனா ஹால் டிக்கெட்ல உங்க போட்டோ இருக்காது. அந்த நேரத்துல எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு அங்க போய் சீஃப் எக்ஸாமினேஷனர் நம்ம அங்க பாத்துக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய சீஃப் இன்விஜிலேட்டர் அவங்கள்ட்ட போய் நம்ம போட்டோவை ஒட்டி இது நம்ம தான் அப்படிங்கிறது மாதிரி அங்க கையெழுத்து வாங்கினதை அலோவ் பண்ணுவாங்க. இது தேவையில்லாத தலைவலி. அதனால இதை மெனக்கெட்டு பாக்குறதுக்காக தான் உங்களே டைரக்டா போய் அப்ளை பண்ண சொல்றோம். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. இது தெளிவா பார்த்துக்கோங்க. சைனும் போட்டோவும் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல தெளிவா வந்திருக்கணும். இது வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மேல வந்து நீங்க ஓடிஆர்ல கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். உங்களோட மெயில் ஐடியில இருந்து மொபைல் நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கும். இதுல எதுவும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஓடிஆர்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா திரும்ப ஓடிஆர்ல இருக்கிறத வரியே வந்து நீங்க உங்க நேம் எழுதி இனிஷியல் போடும் போது இனிஷியலுக்கு அங்க ஸ்பேஸ் விட்டுருக்கீங்கன்னா இதுலயும் கரெக்டா ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விடாம போட்டிருக்கீங்கன்னா இங்க ஸ்பேஸ் விட வேண்டியதுல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆனா கூட அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. உங்களோட பிறந்த தேதி, ஜெண்டரு, உங்களோட வகுப்பு என்ன, இதுக்கு அடுத்தது ஃபோன் நம்பரு, அடுத்தது வந்து இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக போடுங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது இங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் போங்க. இல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நான் தப்பா இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல போய் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சரி பண்ணிட்டு திரும்ப இங்க வந்தீங்கன்னா இதுல அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு அடுத்தது இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், நிரந்தர அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுல நம்ம தர வேண்டியது இல்லை, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்தது இங்க வந்துடும். அடுத்தது மறக்காம இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க. இதுலயும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓடிஆரை எடிட் பண்ணிக்கலாம். இங்க அடுத்தது இங்க முக்கியம், நீங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ் கொடுக்கணும். சப்போஸ் எஸ் கொடுத்தா என்னென்ன சதவீதம், இது தேர்வு எழுதுறதுக்கு உதவியாளர் தேவையா, அதுக்கு அடுத்தது தேர்வு எழுத கூடுதல் நேரம் கோருகிறீர்களா, இந்த விஷயம் எல்லாமே இங்க அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க மாற்றுத்திறனாளியா இல்லைன்னா இங்க நோ கொடுத்துடலாம். அடுத்தது 2வது கொஸ்டின்ஸ் அதுக்கு கீழேயே என்ன வரும்னா முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேள்வி இருக்கும். அது அப்படி இருந்ததுன்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது அப்புறம் ஏதாவது அரசு பணியில, மாநில இல்லைன்னா யூனியன் பிரதேச பணிகள்ல நிரந்தர பணியாளரா பணி புரிவரான்னு கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, இருக்குன்னா இருக்குன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது திரும்பியும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அப்படிங்கிறது இங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இது என்னன்னா, ஏதோ ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கீங்களா, உங்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா, இல்லைன்னா வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, சொந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னா அதோட டீட்டெயில் வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் இல்லாம தான் இருக்கும், ஸோ இல்லைன்னு வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வேற ஏதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கு பாத்தீங்களா, டிஆர்பி, அதுக்கு அடுத்தது வந்து இந்த டெட் எக்ஸாம் எழுதி போவாங்கல்ல, இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஏதாவது தெரிவு செய்யும் முகமையில ஏதாவது பேன் பண்ணியிருக்காங்களா அவங்கள ஏதாவது கேட்டிருக்கிறாங்க, அதை வந்து இல்லைன்னு கொடுங்க. இது எஸ்ன்னு கொடுத்தா நம்ம அப்ளிகேஷன் வந்து கன்டினியூ பண்ண முடியாது. இதுல வந்து மேக்சிமம் இல்லாம தான் இருக்கும், அதை வந்து இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது ஏதாவது குற்றவியல் வழக்கு எதுவும் இருக்கா, நிலுவையில இருக்கா அப்படிங்கிறது இங்க வந்து பார்க்கணும், அதை இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணை அல்லது மனைவி கொண்டு உள்ளவரா, கல்யாணம் பண்ணாம ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, எய்தர் வந்து உமனா இருக்கட்டும் இல்லைன்னா மேலா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆம்னு கொடுத்துட்டா
கன்யூ ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்துட்டு நீங்க இல்லைன்னு கொடுங்க. மேக்ஸிமம் இல்லாம தான் இருக்கும், இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரு, அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸாம் ரிலீஸ் பண்ண டேட்டு, அந்த டேட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க தமிழ் மெட்ரிகுலேஷனா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் இல்லைன்னா மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்ப தமிழை ஒரு மொழியா எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட்லயும் 10th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் படிச்சிருந்தா கூட தமிழ் ஒரு லாங்குவேஜா நம்ம வந்து எடுத்து படிச்சிருப்போம். சிபிஎஸ்சியில படிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழே இல்லாம இங்கிலீஷும் ஹிந்தியும் வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இல்லைன்னு தான் போடணும். உங்களோட 10th மார்க் ஷீட்ல தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலே இங்க ஆம்னு போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஹையர் செகண்டரி. ஓகேங்களா, ஹையர் செகண்டரி படிக்காம நேராக டீச்சர் ட்ரைனிங் போயிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஹெச்எஸ்சிக்கு ஈக்குவலண்டா எடுத்துக்கிறாங்க. அந்த டீட்டெயிலும் இங்க நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கதான் முக்கியம் இந்த இடம். ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த எக்ஸாமினேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா யூஜி டிகிரி 1, ஸ்பெசிபிக் யூஜி டிகிரி 2 அப்படிங்கிறது வரும். இது நீங்க குழப்பிக்க வேணாம். நீங்க நிறைய டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல நான் வந்து ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண டிகிரி எல்லாம் முடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் இங்க சொல்லியிருக்கிறேன். தெளிவா பாருங்க. இந்த ஸ்பெசிபிக் யூஜி டிகிரி 1 அப்படிங்கிறது அந்த போஸ்டிங் கார்டு கோடு அப்படின்னா 100113 நோட்டிபிகேஷன்ல இருக்கும். 2201 3357 3823 அந்த நோட்டிபிகேஷன்ல அந்த போஸ்டிங் பர்டிகுலர் போஸ்டிங்கான கோடுக்கு நேரா எனக்கு இந்த டிகிரி தான் வேணும்னே மென்ஷன் ஆயிருக்கும். இதுல நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். அந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில இங்க மென்ஷன் பண்ணணும். அதே போல ஸ்பெசிபிக் டிகிரி, இந்த டிகிரியை நீங்க முடிச்சிருக்கீங்க, இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற போஸ்ட் கோட் என்ன 101322013357 மற்ற ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இந்த கோட்லயும் அது வந்து வருது அப்படின்னா அந்த டிகிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். முடிச்சிருந்தா டிகிரி முடிச்சிருந்தா இது என்ன அப்படிங்கறத இங்க வச்சிருக்கேன். இப்ப பாருங்களேன், டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர். ஸோ இந்த போஸ்டிங்க்கு 1013 அப்படிங்கிற கோடு இருக்கு. அதுதான் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கேட்டிருக்காங்க. இந்த 1013க்கு என்ன முடிச்சிருக்கணும்னா மஸ்ட் போசஸ் பிஏ பிஎஸ்சி ஆர் பிகாம். பிஏ முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸா வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிகிரி காமர்ஸ்லயும் லா ரெண்டுத்துலயும் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா. அடுத்தது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது டிகிரி எய்தர் இன் காமர்ஸ் லா டுகெதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா. ஸோ அப்ப அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அந்த கோடுக்கு நேரம் இருக்கும். ஒருவேளை நீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில அந்த ப்ரிஃபரன்ஸ் ஸ்பெசிபிக் ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 2201 சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருக்கு. இந்த கோடுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். இதுக்கு மாஸ்டர் டிகிரி இதே கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி அதாவது எனி மாஸ்டர் டிகிரி பிஜி. ஏன்னா ஒரு யூஜி இருந்தாலே குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். நீங்க இது பிஜியும் படிச்சிருக்கீங்க, பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல எழுதிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் ஜெனரல் லா. அதுக்கடுத்தது பேச்சுலர் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். எதுல எல்லாம் அப்படின்னா இது எல்லாமே இங்க டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ 2201 அப்படிங்கிற அந்த கோடுக்கு நேரா மாஸ்டர் டிகிரி இருக்கு. அந்த மாஸ்டர் டிகிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா ஹைலி ப்ரிஃபரன்ஸ். யூஜி மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டிகிரி முடிக்கல. நான் எந்த ஒரு டிகிரியுமே ஸ்பெசிஃபிக்ல கேட்டதில் நான் எதுலையுமே இல்லை. அப்போ நான் எக்ஸாம் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டா எக்ஸாம் எழுத முடியும்.
அப்போ இந்த குரூப் 2 அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதும், அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும், நான் எதுவுமே இதில் கொடுத்ததுல எல்லாம் எந்த ஸ்பெசிஃபிக் இதுலையும் நான் வரல, அது இல்லாம ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிச்சிருக்கேன், ஆனா அது வந்து இந்த டிகிரி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா எனி யூஜி டிகிரின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில நீங்க கொடுக்கறது மாதிரி இருக்கும். என்ன யூனிவர்சிட்டின்னு இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது படிப்போட பெயர் இதுலயே வரும், படிப்புக்கான காலம் என்னன்னு வந்துடும், என்ன யூனிவர்சிட்டின்னு வரும், சான்றிதழ் என்ன வரும், நீங்க வந்து முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே நீங்க கொடுக்கறது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தமிழை ஒரு பாடமா எடுத்து படிச்சீங்கன்னா மேக்சிமம் யூஜி டிகிரி அப்படிங்கிறது ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் இருக்கும். அப்ப இங்க எஸ் நீங்க கொடுத்துருங்க. அடுத்தது விசுவல் ஸ்டாண்டர்ட். இந்த இடத்துல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இந்த விசுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த வீடியோல காட்டுற இமேஜ்ல கூட உங்களுக்கு சின்ன எழுத்தா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதனாலதான் நான் ஒன்னு பொறுமையா சொல்றேன். நம்ம சொல்றத காதுல கேட்டாலே அந்த பார்ட்ல நீங்க கரெக்டா அப்ளை பண்ணிடுவீங்க. இந்த விசுவல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3. அது என்ன ஸ்டாண்டர்ட் 1? ஸ்டாண்டர்ட் 1 அப்படின்னா இந்த 6x6 சொல்லுவாங்க. 6x6 அப்படிங்கிறது கண்ணாடி போடாம என்னால தூரமா இருக்கிறதையும் கிட்டக்க இருக்கிறதையும் தெளிவா பார்க்க முடியும். நான் கண்ணாடி போடல அப்படிங்கிறவங்க கண்ணாடி போடாம இருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 1ல கொடுங்க. ஸ்டாண்டர்ட் 2. இந்த ஸ்டாண்டர்ட் 2 அப்படிங்கிறது என்னன்னா, நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன், கண்ணாடி போட்டு எனக்கு இப்ப வந்து கிட்டக்க இருக்கிறதும் தூரமா இருக்கிறதும் கரெக்டா பார்க்க முடியும். அதனால என்னோட பவர் என்ன, கண்ணாடி போட்டவங்களுக்கு எல்லாம் பவர் தெரியும். இந்த -4 to +4 இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 2 கொடுங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் 3. ஸ்டாண்டர்ட் 3 அப்படிங்கிறது கண்ணாடி போட்டிருக்கிறேன், கண்ணாடி போட்டு என்னால பக்கத்துல இருக்கிறதும் தூரத்துல இருக்கும் பார்க்க முடியும். ஆனா என்னோட பவர் என்ன அப்படின்னா -6 to +6 இந்த கேட்டகரியில் நான் வரேன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் 3. இது ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 தெளிவா போட்டுருங்க. அடுத்தது நிற குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இது வந்து நீங்க நிறை குறைபாட்டுல பாதிக்கப்பட்டிருந்தா ஆம்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். நிற குறைபாடு அப்படின்னா என்ன? கலர்ஸ்ல ஒரு சில கலர்ஸ் வந்து தெரியாது, இல்ல ஒரு சில கலர்ஸ் வந்து வேற கலரா தெரியும், இது மாதிரி இருக்கிறது நிற குறைபாடு. அடுத்தது மாலை கண் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களான்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது மாதிரி இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது do you possess prescribed physical standard for the post jailer of men, jailer special prison for women அப்படிங்கிற ஒரு இது கேட்குறாங்க. சரிங்களா? இது எதுக்குன்னா அந்த மார்பு அப்படிங்கிறது கேஸ்ட் பொறுத்து எஸ்சி எஸ்டி அடுத்தது பிஎஸ்சி ஜெனரல் கேட்டகரிக்கு, அப்புறம் ஹைட் எல்லாமே வந்து லேடிஸ் தான் வந்து ஒரு 155க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 55க்கு மேல, ஜென்ஸன் வந்து 160க்கு மேலேயே வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்க இந்த போஸ்டிங்க்கும் நீங்க விரும்புறீங்க, இந்த போஸ்டிங்கும் நீங்க வந்து ஜெயிலர் இந்த எக்ஸாமினேஷன் இந்த போஸ்டிங்க்கும் நீங்க போக விரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதுல வந்து எஸ் கொடுக்கணும். அப்ப நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த ஹைட் மெஷர்மெண்ட் அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது மூச்சை இழுத்த நிலையில 5 சென்டிமீட்டர் விரிஞ்சிருக்கணும், மூச்சை விட்ட நிலையில 5 சென்டிமீட்டர் வந்து குறைவா இருக்கணும். அது 80ல இருந்தே கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷனை பார்த்துக்கோங்க. நீங்க ஜெயிலர் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க விரும்புறீங்க, அது போகணும், உமனா இருந்தாலும் சரி மென்னா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கும் நீங்க வந்து அந்த போஸ்டிங்க்கும் நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஹைட்டு, உங்களோட மார்பு சுற்றளவு, மூச்சை இழுத்த நிலை, மூச்சை விட்ட நிலையில கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. மெஷர் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு போட்டுக்கலான்னு சொல்லி போடாதீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் முடிக்கும் போது நான் வந்து இதுவரையும் சொன்ன விஷயம், என்னை பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுக்குறோம். அதை வச்சு ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை டிக் பண்ணிட்டு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதெல்லாம் உங்களோட டைப் ரைட்டிங், அப்புறம் ஷார்ட் ஹேண்டு, அப்புறம் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தமிழ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, தமிழ் ஷார்ட் ஹேண்டு, இந்த டீட்டெயிலாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஹிந்துவா இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹிந்துவா இருந்தா இந்த இடத்துல ஆம்னு கொடுக்கணும். இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு
இது வந்து போஸ்டிங் கோடு 10/29/1654/22/71 அப்படிங்கிறது. ஆர் யூ ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலிஜன்? ஸோ இது வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அப்புறம் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றதுனால ஹிந்துவா இருக்கிறது கேட்பாங்க. ஹிந்துவா இருந்தா ஹிந்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுங்க, இல்ல மற்ற ரிலீஜனா இருந்தா இந்த இடத்துல நோ அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம பார்த்தது. அதாவது ஹிந்து ரிலீஜனா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். நான் இங்க மேல வந்து அடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல இது வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸ்ட்ராவா டிகிரி படிச்சு வச்சிருக்கீங்க, யூஜி படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவா டிகிரி படிச்சிருக்கீங்க, அந்த ஸ்பெசிபிக் டிகிரி போக இதுலயும் ஒரு சில யூஜி டிகிரி மென்ஷன் ஆயிருக்கும். அப்புறம் பிஏ டிகிரி இன் கோஆபரேஷன், அடுத்தது பிஏ டிகிரி இன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு சில யூனிவர்சிட்டி, இப்போ திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலாம் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதை சார்ந்த காலேஜுகளுக்குலாம் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அப்ப பிஏ இந்தியன் கல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிக்கங்க. உங்களோட டிகிரி என்ன இருக்கு, என்ன எக்ஸ்ட்ராவா முடிச்சிருக்கீங்க, டிகிரி இன் லா, டிகிரி இன் காமர்ஸ், டிகிரி இன் சைக்காலஜி. சைக்காலஜி வந்து எக்ஸ்ட்ராவா வந்து படிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த சைக்காலஜியோட இதை வந்து இங்க வந்து கொடுத்துங்க. முக்கியமா வந்து எம்எஸ்டபிள்யூ, இந்த சைக்காலஜி எம்எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருங்காலத்துல இதுக்குன்னு தனியார் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். முக்கியமா இந்த எம்எஸ்டபிள்யூ அப்புறம் சைக்காலஜி, நீங்க கரஸ்பாண்டன்ட்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா தாராளமா சைக்காலஜி வந்து போட்டு வச்சுக்கோங்க, எம்எஸ்டபிள்யூ போட்டு வச்சுக்கோங்க. எம்எஸ்டபிள்யூ அப்படிங்க முடிக்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து அந்த வேகன்சி, அந்த ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பிஎஸ்டிஎம் டீடைல். நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் கொடுத்து அதோட டீடைல் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தேர்வு மையங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தேர்வு மையம் ஒன்று, அந்த டிஸ்ட்ரிக்டை போட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தை போடுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்து 2வது டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை போடுங்க, தூரமா போடாதீங்க. சப்போஸ் நீங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க சொந்த ஊருக்கு போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த டேட்டை கால்குலேஷன் பண்ணி நீங்க இது போட்டுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் டேட்டும் சப்போஸ் மாறுச்சுனாலும் அதை நீங்க மேனேஜ் பண்றது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே பர்டிகுலர் இதே டேட்டில் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. முன்ன பின்ன மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மாறாம கூடயும் இருக்கலாம். ஆனா சப்போஸ் மாறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸாம் சென்டரை பிளான் பண்ணிக்கோங்க. முதல் டிஸ்ட்ரிக்ட் உங்க டிஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா 2வது எக்ஸாம் சென்டர்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து மற்றதை காட்டும். உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க தேடக்கூடாது. பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வேற எது எனக்கு பாசிபிளா இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 தேர்வு மையம் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மெயின் பேப்பர் 2 மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது, இந்த தேர்வு மையம் அப்படிங்கிறது நீங்க மேக்ஸிமம் வந்து சென்னை தான் வந்து காட்டும். நீங்க சென்னை தான் சூஸ் பண்றது மாதிரி இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்பயே நீங்க மெயின் வரைக்குமே வந்து நீங்க சூஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கு அடுத்தது பிரிலிமினரி முதல்நிலை தேர்வு. இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த இடம் தான். நான் சொன்னேன்ல, நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருந்துட்டு தமிழ் எக்ஸாம் தான் எழுத போறேன், தமிழ் வழியில எழுத போறேன், நான் ஜென்ரல் தமிழ் படிச்சிருக்கேன், முதல் 100 கொஸ்டினுக்கு ஜென்ரல் தமிழ் தான் வேணும், அடுத்த 100 கொஸ்டின் வந்து 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனே வந்து நம்ம மவுஸை வச்சு கிளிக் பண்ணும் போது மவுஸை வச்சு நம்ம கிளிக் பண்ண போறோம். எப்ப இந்த தமிழ் எனக்கு தமிழ் தான் படிச்சிருக்கேன்னு தமிழ் கிளிக் பண்ண போகும்போது லேச தும்மல் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்ததுல போய் மாட்டிடும். அந்த மாதிரி கிட்டக்க நெருக்கி கொடுத்துருக்குறாங்க. கண்ணை நல்லா வெறிச்சு வச்சு பாக்குறது மாதிரி இருக்கு. அப்படி ஒரு அற்புதமா கொடுத்துருக்குறாங்க. இங்க நம்ம கண்ணை திறந்து வச்சு ரொம்ப மைன்யூட்டா மார்க் பண்ற மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் செக் பாக்ஸ் எப்படி இருக்குது, அழகா கீழே வரும், நீங்க மார்க் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இதுல பாருங்களேன், கண்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஸ்கிரீன்ஷாட் போட்டது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த லட்சணத்துல இருக்கு. நீங்க தமிழ் படிக்கிறீங்கன்னா தமிழ்ல எழுத போறீங்க அப்படின்னா இது ஆண்ட் இருக்கும். இல்ல இங்கிலீஷ் தான், நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், 100 கொஸ்டின் இங்கிலீஷ்ல வரணும், அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் பைலிங்குவல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் கீழே கடைசியில கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு கரெக்டா மார்க் பண்ணுங்க. ப்ரௌசிங் சென்டருக்காரன் தப்பு பண்ற இடமும் இதுதான். போட்டோல தப்பு பண்ணுவானுங்க, அடுத்தது இங்க வந்து தப்பு பண்ணுவாங்க. தயவு செஞ்சு பக்கத்துல உட்காந்து பண்ணுங்க. மாத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா
பதட்டத்துல வந்து கவனிக்க மாட்டோம். கடைசியில இந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாங்கும் போது பிஸியா இருந்தது அப்படின்னாலும் சரியா சேஞ்ச் ஆகலைன்னா வம்பாயிடும். கரெக்டா பண்ணுங்க. இதை போட்டுட்டு உங்களுக்கு வந்து 3 புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு 3 ஃப்ரீ டைம் இருக்கும். ஃப்ரீயா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எஸ்சிஎஸ்டி தவிர மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து 3 வந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும். 3 முடிஞ்சிருச்சுன்னா 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த பே ஆப்ஷன் இங்கேயே காட்டிடும். இது எஸ்சி இருந்தா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். இந்த இடத்துல 100 ரூபாங்கிறது காட்டாது. எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் டிக்ளரேஷன் ஒன்று வரும். இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு 14 கட்டம் இருக்கும். இந்த 14 கட்டமும் எல்லாமே மேக்ஸிமம் டிக் பண்றது மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணுங்க. கரெக்டா டிக் பண்ணிட்டு அடுத்தது நீங்க பே பண்ற ஆப்ஷனுக்கு வந்துடும். இங்க உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, எந்த நோட்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது இங்கேயும் ஒரு தடவை காட்டும். 100 ரூபா அமௌண்ட் அப்படிங்கிறது காட்டும். இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது எஸ்பிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது சிசி அவென்யூன்னு ஒன்று இருக்கும். எஸ்பிஐ பேங்க் வச்சிருக்கவங்க மட்டும்தான் எஸ்பிஐல பண்ண முடியுமான்னு கிடையாது. நீங்க வேற பேங்க் வச்சிருக்கிறவங்களும் எஸ்பிஐ மூலியமா போய் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன்லாம் இருக்கும். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவும் ஒரு 13 ரூபா போடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க எஸ்பிஐலையும் போய் பார்த்துக்கலாம். ஆனால் கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ல வந்து போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டெபிட் கார்டில் வந்து போடுங்க. அது சமயத்துல ஃபெயில்ட் ஆயிடுது எஸ்பிஐல போடுறது. இல்ல உங்கள்கிட்ட ஜிபே இருக்கு, போன்பே இருக்கு, நான் வந்து கியூஆர் கோட்ல வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிசி அவென்யூல போய் பண்ணிக்கலாம். இதுல போய் ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தாலே அந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஜென்ரேட் யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த யூபிஐ ஜென்ரேட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே இந்த கியூஆர் கோடு நம்ம கடையில எல்லாம் பே பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி காட்டும், குட்டியா காட்டும். அதுல உங்க மொபைலை வச்சு ஸ்கேன் பண்ணீங்கன்னா பேமெண்ட் போயிடும். பேமெண்ட் போனோடனையும் ப்ராசஸிங்கோ இந்த எதுவுமே வராது. சம்டைம்ஸ் வருது, ஆனா இது பண்ணும் போது எதுவுமே வரல, டக்குன்னு கட்டான மாதிரி ஆயிடுச்சு, பணமும் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு, ஏன்னா மெயில் வரல, மெசேஜ் வரல, இந்த இடத்துல நம்மளோட டேஷ்போர்டு, நம்மளோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் டேஷ்போர்டு இருக்குல்ல, அந்த டேஷ்போர்ட்ல நம்ம டேஷ்போர்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும். இந்த இடத்துல கன்ஃபார்ம்டா இல்ல பெண்டிங்கா அப்படின்னு வந்திருக்கும். பெய்டுன்னு வந்திருக்கும். கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்க அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நீங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எடிட் பண்ணணும், ஏதாவது எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ல போய் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல இந்த இடத்துல பெண்டிங்கா இருக்கு, ஃபெயில்டா இருக்கு அப்படின்னு வந்துருச்சு, பெண்டிங் வந்துருச்சு இல்ல ஃபெயில்டு வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. திரும்ப 24 மணி நேரம் கழிச்சு பெண்டிங்கான பணம் வந்து எடுத்துட்டாங்க, பெண்டிங்ல இருக்கு, அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஃபெயில்ட் ஆயிடுச்சுனாலும் 24 மணி நேரம் கழிச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒன்றும் பயம் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணது வரையும் இருக்கும். என்னது பணம் கட்டுறது மட்டும் பாக்கி இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ப்ராசஸ். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறத கவனிச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பித்ததுல இருந்து பணம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கடைசி நாள் கடைசி நிமிஷத்துல போய் அப்ளை பண்ணாம ஏர்லியரா ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே முடிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.